நாம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேர்க்கணும், இந்த சமுதாயத்துக்கு பெருமை சேர்க்கணுங்கிற பேரில் நம்ம இருக்கணும். ஏன் ஆசிரியர்களுக்கெல்லாம் எவ்வளவு பாராட்டுகள் நான் நிறைய சொல்கிறேன். ஏன்னா அந்த பசங்களை சமாளிக்கிறது கஷ்டங்க. தமிழில் ஒரு கொஸ்டின் இருக்குது, சூரியன் மேற்கில் மறைகிறது. இது நிகழ்காலமா எதிர்காலமா? இது சாயங்காலம் சார். கண்ணகி மதுரையை எரித்தாள், இது எந்த காலம்? அது ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம் டீச்சர். டே கும்பகர்ணன் வருடக்கணக்கில் தூங்கினான், இது எந்த காலம்? அது கொசுக்கடி இல்லாத காலம் சார். அதான் நல்லா தூங்கியிருக்கான் பயப்பட. அந்த காலத்தில் பிறந்திருக்கலாம். சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம். மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்னு ஒரு கொஸ்டின், பொம்பளை புள்ள தெளிவாக எழுதியிருக்கு. மகாத்மா காந்தி அக்டோபர் 2 பிறந்தார். பையன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? மகாத்மா காந்தி அவர் பிறந்த நாள் அன்று பிறந்தார். திருத்துற வாத்தியார் எங்கள் ஐசியில் கிடக்கிறார். 2வது கொஸ்டின் பயந்துக்கிட்டே திருத்துறார். தாஜ்மஹால் யாருக்காக யார் கட்டினார்? பொம்பளை பிள்ளை தாஜ்மஹால் மும்தாஜ் காந்தி ஷாஜகான் கட்டினார்னு எழுதியிருக்கு. இவன் எழுதியிருக்கான் தாஜ்மஹால் சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார் கட்டினார். என்னத்த சொல்ல? டே உலகத்தை முதல்ல சுற்றி வந்தது யாருடா சொல்லிட்டா? இவன் சொல்கிறான் வேடுங்க சார், ஊரை சுற்றுற வெட்டி பையில பற்றி நமக்கு என்ன பேச்சு? ஐயோயோயோ பிள்ளைங்களை சமாளி. கணக்கு வாத்தியார் வரார். டே 2 2 4 ஓகே சார், 4 4 8 ஓகே சார், 8 8 16 ஓகே சார், 16 16 32 ஓகே சார், 452 556 எவ்வளோடா? நல்லா இருக்க. சின்ன கணக்கை பூரா நீங்கள் போடுவீங்களா? பெரிய கணக்கை எங்கிட்ட சொல்லுவீங்களோ? பேப்பர் திருத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க, திருத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு பொம்பளை பிள்ளை 100க்கு 92 மார்க் எடுத்துருக்கு. விஸ்கு விஸ்கு விஸ்குன்னு அழுகுது. பக்கத்தில் போய் ஏண்டா பாப்பா அழுகிற? 100 மார்க் எடுத்திருந்தா எங்கள் அப்பா கிட்ட போய் 100 மார்க் எடுத்திருக்கேன்னு எவ்வளோ பெருமையாக சொல்லு. 92 ஒரே அழுக. பின்னாடி ஒரு பையன் கெக்கப்பக்கன்னு ஒரே சிரிப்பு. பேப்பரை வாங்கி பார்த்தா பயபுல எடுத்திருக்கிறது 7 மார்க். டே 7 மார்க் எடுத்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்லை? போட்டால் உங்களுக்கே வெக்கமா இல்லை, எனக்கு என்ன வெக்கம்? வேணா அந்த மார்க் அந்த பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க மேம், அது சந்தோஷமாக சிரிச்சுட்டு போட்டும் அப்படின்னு பையன் சொல்கிறாங்க. இந்த எதுக்கு இந்த பெண் குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா? அந்த ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு காலத்தில் பெண் பிள்ளை பிறந்தா என்ன பண்ணுவாங்கன்னு பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். யோசிச்சு பாருங்க, அந்த கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னது அன்னக்காலம். ஆனால் இன்னைக்கு இத்தனை பெண் குழந்தைகள், பெண் ஆசிரியர்கள், பெண் ஆளுமை மிக்க அனிதா மேம் பிரின்சிபலாக இருக்கிறதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். பாரதியாரும் பெரியாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெரிய மாற்றம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பெண் குழந்தைகள் கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த கடவுளே வேண்டும் என்று சொன்னால் தாங்க என்னுடைய பெண் குழந்தைகள் பிறக்கும். அப்படின்னா அந்த பெண் குழந்தை நான் எதுக்கு மகாலட்சுமின்னு சொல்கிறோம்? இந்த டிவி விளம்பரத்தில் பாருங்களேன், இந்த டிவி விளம்பரத்தில் கூட விக்ஸ் விளம்பரத்தில் யாரை காமிப்பானா? பொம்பளை பிள்ளையை காமிப்பான். அப்பாவுக்கு தலைவலின்னு வந்தவுடனே பெண் பிள்ளையின் பிஞ்சு விரல் பட்டாலே போதும், தலைவலி பூரா பஞ்சு பஞ்சாக பறந்து போயிடும். இந்த ஆம்பளை பிள்ளைய ஒரு விளம்பரத்தில் போடுவான். யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? அடுத்து பாருங்க மேம், கரெக்டாக ஜூம் பண்ணி சர்ஃபெக்சல் விளம்பரத்தில் போடுவான். கரையில் உருண்டு பரண்டு எந்திரிச்சு, கரை ரொம்ப நல்லதுடா மச்சான், எல்லாரும் ரொம்ப அன்புக்கு பயப்படுறாங்கடா, உனக்கு ஓகேடா துவைக்கிற எங்கள் அம்மா கிட்ட கேட்டு பாருடா. அப்போ யோசிச்சு பாருங்க. ஆனால் தங்க மீன்கள் ஒரு படம், அதில் ஒரு அருமையான மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லைன்னு ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம். எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க? தங்க மீன்கள் படம். ரைட். இதே போல மகனுக்கும் சொல்லலாம். மகனை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகனை கடைக்கு அனுப்பினால் மீதி சில்லறை கிடைக்காது என்று தெளிவாக பேரம் பேசுவான். வெட்டு வெட்டு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 16 வயசு கீழே ஒருத்தர் வேலைக்கு போகிறான்னா பெத்த அப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். 61 வயசுக்கு மேலே ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னா பெத்த பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. ஒரு அருமையான பாடல் வரிகள் ஸ்நேகன் அவர்களுடைய வரிகள் இருக்கும். பள்ளி கூடம் நீ போகையில, பள்ளி கூடம் நான் போகையில, பம்பரமா தினம் ஓடு வேண்டா, கணக்கு பாடம் படுக்கையில பரீட்சையில தோத்த, அந்த கால படிப்பு எல்லாம் பரீட்சையில தோத்த, நான் படிச்ச நினைக்கிறதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கனவையெல்லாம் நீங்க ஆக்கணும், உங்களை பெத்ததில் சந்தோஷம், அட உங்களை பெத்ததில் சந்தோஷம், தங்கத்தை பெத்ததில் சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்ததில் சந்தோஷம்,
ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மா, ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலா வாங்கி தாரே நாங்க சாதத்தை ஊட்டி. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், முதல்ல நிலாவில் கால் வச்சவர் யாரு? யாருப்பா?